எப்படி இருக்குன்னு. ம் ம் வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி ஆற்றுல மீன் பிடிக்க போகிறோம். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வழியாக தான் நம்ம போகணும். இன்றைக்கி தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போகிறோம். என்னென்ன மீன் மாட்டுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மண்புழுவை போட்டு தான் பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், போட்ட உடனே எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டே ஒரு ஜிலேபி மீன் மாட்டிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நல்ல ஒரு 200 கிராம் சைஸில் வரும். கையில் பிடிக்கும் போது தெரியும் பாருங்கள் அதோட சைஸ் என்ன அப்படின்னு. அடுத்து தூண்டில் போடுறாரு பாருங்கள். போட்ட உடனே எப்படி பிடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு மீன் மாட்டிடுச்சு. இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான், மிஞ்சி போனால் ஒரு 50 கிராம் இருக்கும். பாருங்கள், அடுத்த தூண்டில் போட்டிருக்கு. அதுவும் பாருங்கள் மீன் எப்படி கடிக்குதுன்னு. நல்லா போட்டு விடுது. ம் இழுத்துட்டு போகுது. ம் எடுங்க எடுங்க எடுங்க. பாருங்கள், பட்டா ஜிலேபியாக மாட்டியிருக்கு பாருங்கள். இது பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் வாயில் தான் மாட்டோம். இது பாருங்கள், கண்ணில் மாட்டியிருக்குன்னு. ஏதோ சைடில் இருந்து மாட்டிக்கிச்சு போல். சம்மந்தமே இல்லாமல் மாட்டிருக்கு. 200 கிராமுக்கு மேலே இருக்குங்க. வாயில் மாட்டாத பக்கம் ரெண்டு மாட்டிமோ இழுத்து மோந்த ஒன்று அவ்வளோ பெருசாக இருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. எப்படியும் 200 கிராமுக்கு மேலே தான் இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு அரை மணி நேரம் தான் பிடிச்சிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஜிலேபிக்கு பக்கத்தில் பிடிச்சிட்டோம். 2 பெருசு, 3 சின்ன சைஸு. பாருங்க, இதுதான் இப்போ வரைக்கும் பிடிச்ச மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மீன் பிடிக்கும் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.